கொங்கு மண்டல அமைச்சர்களின் ஆதிக்கத்தை குறைப்பதற்காக தினகரன் தலைமையேற்று 34 எம்எல்ஏக்கள் வந்தார்கள். இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தை விட கார்டன் கணக்குகளில்தான் குறியாக இருந்தார்கள் என்கின்றனர் அதிமுகவினர். திகார் சிறையில் இருந்து தினகரன் வந்த நாளில் எம்எல்ஏக்கள் வெற்றிவேல், தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மட்டுமே அவரை சந்தித்தனர். மறுநாளில் இருந்து தினமும் சில எம்எல்ஏக்கள் தினகரனை சந்தித்து வந்தனர். இப்படி ஒரு அதிர்ச்சி சந்திப்பை விரும்பாத அமைச்சர்கள் தங்கள் மாவட்டங்களில் இருந்து தினகரன் ஆதரவு முழக்கத்தை முன்வைத்த எம்எல்ஏக்களிடம் பேசியுள்ளனர். அவர்களுக்கு பதில் கொடுத்த எம்எல்ஏக்கள், உங்கள் தயவில்தான் எங்களுக்கு சீட் கிடைத்தது, தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 10 கோடி ரூபாய் வரையில் அம்மா செலவழித்தார். கார்டனில் அம்மா இருந்த நாட்களில் மாதந்தோறும் கார்டன் நிதி என்ற பெயரில் 6% தொகையை கொடுத்து வந்துள்ளனர். இந்த கணக்கே பல கோடிகள் வரும். தற்போது இந்த பணம் எதுவும் கார்டனுக்கு செல்வதில்லை, உங்கள் கணக்குகளில் தான் எடுத்துக்கொள்கிறீர்கள். கட்சி நிதி, கார்டன் நிதி என 2 வடிவங்களில் பணம் வருகிறது. இந்த பணத்தை எங்களுக்கு பிரித்து கொடுங்கள், வேறு எதுவும் வேண்டாம், நீங்கள் சொல்வதை கேட்கிறோம் என சொல்ல அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அமைச்சர்கள். கார்டன் நிதி என்ற பெயரில் ஒவ்வொரு அமைச்சரும் 30 கோடிக்கு மேல் கப்பம் கட்டி வந்தனர். கடந்த காலங்களில் அமைச்சர்களுக்குள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து எடப்பாடி தான் கார்டனுக்குள் சென்று வந்தார். அவருக்கு இந்த கணக்கு விவரங்கள் அத்துப்படி. அவரிடமும் இதே கோரிக்கையை எம்எல்ஏக்கள் வைத்துள்ளனர். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.